நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். இருவர் இருக்கிறார்கள். ஒருவர் கடினமாக உழைக்கிறார், ஆனால் வாழ்க்கை மாறவில்லை. இன்னொருவர் புத்திசாலியாக உழைக்கிறார், சில வருடங்களிலேயே உயர்ந்து விடுகிறார். இந்த வித்தியாசம் என்ன? சாணக்கியர் சொல்கிறார், தவறான பாதையில் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் இலக்கை அடைய முடியாது. இன்று 5 தவறுகளை பார்ப்போம். இவற்றை திருத்திக் கொண்டால் வாழ்க்கை நிச்சயம் மாறும். தவறு 1. இன்றைய இன்பத்திற்காக நாளையை அடகு வைப்பது. சம்பளம் வந்தவுடன் என்ன செய்கிறீர்கள்? உடனே செலவழிக்கிறீர்களா? மாதம் முடியும் போது கையில் பூஜ்ஜியமா? சாணக்கியர் சொல்கிறார், இன்று கிடைக்கும் சிறிய இன்பத்திற்காக நாளையின் பெரிய வாய்ப்பை இழப்பவன் என்றென்றும் ஏழையாகவே இருப்பான். எறும்பை பாருங்கள், கோடையில் சேகரிக்கிறது, மழையில் உபயோகிக்கிறது. வெட்டுக்கிளியோ கோடையில் மகிழ்கிறது, மழையில் பட்டினி கிடக்கிறது. நீங்கள் எறும்பா, வெட்டுக்கிளியா? ஒரே ஒரு விதி, சம்பளம் வந்தவுடன் முதலில் 20% சேமியுங்கள், பிறகு செலவழியுங்கள். தவறு 2. தவறான மனிதர்களுடன் நேரத்தை வீணடிப்பது. சாணக்கியர் சொல்கிறார், உன்னை சுற்றியிருக்கும் 5 மனிதர்களின் சராசரி நிலையே உன் நிலை. குடிக்கும் நண்பர்களுடன் இருந்தால் நீயும் குடிப்பாய். புகார் சொல்பவர்களுடன் இருந்தால் நீயும் புகார் சொல்வாய். வெற்றியாளர்களுடன் இருந்தால் நீயும் வெற்றியாளராவாய். நெருப்பின் அருகில் சூடு தெரியும், வெற்றியாளரின் அருகில் வெற்றி தெரியும். இன்றே உன் வட்டத்தை மாற்று. தவறு 3. அறிவை வளர்க்காமல் நேரத்தை வீணடிப்பது. சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதனின் மிகப்பெரிய சொத்து அவனது அறிவு. அதை யாரும் திருட முடியாது. அது செலவழிக்க அதிகமாகும். தினமும் சோஷியல் மீடியாவில் 2 மணி நேரம் வீணடிக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு புத்தகம் படித்திருந்தால், கணக்கு கேளுங்கள், தினமும் 30 நிமிடம் படித்தால் 10 வருடத்தில் 1800 மணி நேரம். அந்த 1800 மணி நேரம் உன்னை எந்த உயரத்திற்கு கொண்டு போகும்? தினமும் 30 நிமிடம் படியுங்கள், வாய்ப்புகள் தானாக வரும். தவறு 4. பிறரை குறை சொல்வது. சாணக்கியர் சொல்கிறார், வெற்றியாளர்கள் மற்றவர்களை பற்றி பேசுவதில்லை, அவர்கள் கருத்துக்களை பற்றி பேசுகிறார்கள். தோல்வியாளர்கள், அரசாங்கம் சரியில்லை, நிறுவனம் சரியில்லை, அவன் தப்பு செய்தான் என்று வெளியில் காரணம் தேடுகிறார்கள். வெற்றியாளர்கள், நான் என்ன மாற்றிக்கொள்ளலாம் என்று உள்ளே தேடுகிறார்கள். உன் வெற்றிக்கும் உன் தோல்விக்கும் நீயே பொறுப்பு. இதை ஒப்புக்கொண்டவன் மட்டுமே வெற்றியாளனாவான். தவறு 5. பயத்தால் வாய்ப்புகளை தவற விடுவது. சாணக்கியர் சொல்கிறார், பயம் என்பது ஒரு கூண்டு. அதில் சிறைப்பட்டவன் எவ்வளவு திறமை இருந்தாலும் பறக்க முடியாது. நாம் எத்தனை முறை சொல்கிறோம், தொழில் தொடங்கணும், தோல்வி வந்தால் வேலை மாறணும், ரிஜெக்ட் ஆனால் முடிவு எடுக்கணும், தப்பு ஆனால். இந்த பயமே நம்மை பின்னால் தள்ளுகிறது. உலகின் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லோரும் பலமுறை தோல்வியடைந்தவர்கள், ஆனால் விடவில்லை. இன்றே உன் மிகப்பெரிய பயத்தை எழுதி போடு. ஒரே ஒரு சிறிய அடி எடுத்து வை. அந்த ஒரு அடி உன் வாழ்க்கையை மாற்றும். நண்பர்களே, 5 தவறுகள் நினைவில் வையுங்கள். 1. இன்றைய இன்பத்திற்காக நாளையை அடகு வைக்காதே. 2. தவறான மனிதர்களுடன் நேரம் வீணடிக்காதே. 3. அறிவை வளர்க்காமல் நேரம் போக்காதே. 4. பிறரை குறை சொல்லி சக்தி வீணடிக்காதே. 5. பயத்தால் வாய்ப்புகளை தவறவிடாதே. சாணக்கியர் கடைசியாக சொல்கிறார், ஏழைமை ஒரு சாபம் அல்ல, தவறான பழக்கங்களின் விளைவு. பழக்கங்களை மாற்றினால் வாழ்க்கை மாறும். இன்றே தொடங்கு, நாளைக்கு என்று காத்திருக்காதே. இந்த 5 தவறுகளில் நீங்கள் எதை மாற்றிக்கொள்ளப் போகிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கட்டும். நன்றி.